ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயுமே வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி உங்களுக்கு பேசிக்காவோ இல்லை கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டாலும் இதை அட்டன் பண்ண முடியும். ரொம்ப ட்விஸ்ட்டாக கேட்குற கொஸ்டின் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனாலே உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வச்சு பார்த்துட்டு அடுத்து உள்ள ஒவ்வொரு இதுக்கு மெத்தட்ஸ் பார்க்கலாம். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். நான் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் PNR/100 இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். PNR பிரின்சிபல் என்னன்னா உங்களுக்கு இயர்ஸு ஆறுங்கிற ரேட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா வந்து P+SA, அதாவது பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே கூட்டுறப்போ அமௌண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எஸ்ஐ கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த எஸ்ஐ கேட்க மாட்டாங்க. ஸோ அமௌண்ட் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை கேட்பாங்க. ஸோ அதனால் ப்ளஸ்ஸு. இதே இது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா P1+R/100, அதாவது வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் எத்தனை வருஷம், அதாவது 2 வருஷம் கழிச்சு இனிமேல் நடக்க போகிறத கேட்டாங்கன்னா இங்கே ப்ளஸ்ஸு. இனிமேல் இங்கே அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க மைனஸ். மோஸ்ட்லி நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஐ பொறுத்தவரை A-B இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு. ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இதில் கேட்கல. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் தான் கேட்பாங்க. ஆனால் சிஐ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டைமை வச்சு கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து நான் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன், இதே தான் கேட்பாங்கன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அது பார்த்தீங்க அப்படின்னா 33 அதாவது 73 டேஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கும். அதாவது இந்த 73 டேஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து 146 டேஸ் இருக்கலாம். எல்லாமே 73ஆல் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து வருஷத்தில் 365 நாள். ஸோ 365 75 அடிக்கிறப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 75னா 1/5. ஸோ 73னா 1/5, 146 2/5, 219 3/5. இது மூணுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இங்கே டிஃப்ரென்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கு, இது வந்து 3 இயர்ஸ்க்கு. 2 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் PR²/100² இல்லாட்டி R/100² போட்டுக்கலாம். அதே 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா PR²/100². அதே அப்படியே போட்டுட்டு 3+R/100 வரும். இது நம்ம எடுக்கிறப்போ வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ், அதாவது வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினில் வந்து இயர்ஸு டைம்ஸு இயர்ஸு இப்படின்னு சொல்லி உங்களுக்கு உல்ட்டா ஆகுது அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இயர்ஸை ஃபஸ்ட் எழுதிருங்க தனியாக. இந்த டைம்ஸ் ஆகும்ல, இந்த டைம்ஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் இயர்ஸு டைம்ஸ் தான் வரும். ஸோ அப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு இயர் தான் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு அதாவது இங்கே பிக் -1 ஸ்மால் -1 கொடுத்துருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அதில் எது பெருசாக இருக்கோ அதை மேலே எழுதிருங்க, எது குட்டியாக இருக்கோ அதை கீழே எழுதிருங்க. எல்லாத்துலேயும் ஒன்று எப்பயுமே இந்த மாதிரி சம்பளம் கழிச்சிருங்க. இப்போ வந்து இங்கே 15 8ன்னு கொடுக்காங்க அப்படின்னா 15ங்கிறத நம்ம 1 கழிச்சு 14 மேலே போட்டுக்கணும். 8ல் 1 கழிச்சு 7 போட்டுக்கணும். உங்களுக்கு மேக்ஸிமம் இது அடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ்லாம் பார்ப்போம். அடுத்து இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம சால்வ் பண்ணுற மெத்தடு. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 2 1 3 3 1 இது எது அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து இட்செல்ஃப், அதாவது வந்து கண்டிப்பாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுதுன்னு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ டபுள் அதை வந்து ட்வைஸ்ன்னு சொல்லலாம், 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டினில் கொடுப்பாங்க. அதோட ஃபார்முலா 100/n. இது நல்லா படிச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டபுள்னு கொடுக்காங்கன்னா 100 மேலே வரணும், ட்ரிபிள்னு கொடுக்காங்கன்னா 200க்கு மேலே வரணும். அதே மாதிரி 5 டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா 400 மேலே வரணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அடுத்தடுத்ததை வந்து குறைக்கணும். இப்போ டபுள்னா நம்மளுக்கு 2ன்னு அர்த்தம், அதில் ஒன்று கழிச்ச மாதிரி 1. ஸோ ட்ரிபிள்னா 3 வரணும், 200. ஸோ 500. அதாவது என்னங்கிறத அவங்க கொஸ்டினில் கொடுப்பாங்க, அதை நீங்கள் டிவைட் பண்ணலே போதும். ஸோ இதே இங்கே வந்தீங்க அப்படின்னா டபுள் இட்செல்ஃப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் இட்செல்ஃப் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டபுள் தான் கேட்குறாங்க, ட்ரிபிள் கேட்கல. இருந்தாலும் இதோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்கட் தான். ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இயர்ஸ் கொடுத்து டைம்ஸ் கொடுப்பாங்க. இந்த டைம்ஸை மோஸ்ட்லி பவரில் கொண்டு வர பார்க்கணும். இப்போ 8க்கு வந்து பவர் போட்டிங்க அப்படின்னா 2/3 வரும். 16க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/2 வரும். இந்த மாதிரி வந்து பவரில் கொண்டு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த இயர்ஸையும் பவரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சரு. இப்போ 8 இருக்கும், 8 சரி. இப்போ இந்த இடத்துல வந்து 3 இருக்கும். இங்கே வந்து நீங்கள் 3 வந்து போட்டாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 தான் போடணும். ஸோ உங்களுக்கு நான் புரியுறதுக்கான்னு சொல்கிறேன். 15 × 3ங்கிறது 45 இயர்ஸ்னு வரும். இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ட்ரிபிள், அதாவது ட்ரிபிள் பொறுத்தவரை கேட்டதில்லை, இருந்தாலும் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 116/n. ஏன்னா உங்களுக்கு 116 அடியாகுது. ஸோ அதனால் அதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். இது அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறதா. ஸோ அதனால் இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் மாடல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேஜ் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது சம்முன்னு கொடுத்தாலும் சரி, பிரின்சிபல்னு கொடுத்தாலும் சரி, இன்வெஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, அமௌண்ட்டுன்னு கொடுத்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபலாக தான் டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டுன்னு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க.
சம்முன்னு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே வந்து பிரின்சிபல் தான். இது வந்து உங்களுக்கு ட்விஸ்டிங் வேர்ட்ஸாக இருக்கும். அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்கனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுபோக ஆனும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அர்த்தம். அதுபோக வந்து மந்தில் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. அது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 மந்த் அதாவது 3 மாதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கீழே மொத்தம் எத்தனை, அதாவது 12 மாதத்தில் 3ங்கிறத அடிக்கணும் அப்படின்னா இங்கே 1/4 வரும். அதே மாதிரி தான் 73 டேஸ். நம்ம 73 டேஸ்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்மேட்டும் இதே மாதிரி தான் 365ன்னு கொடுத்து நீங்கள் கீழே அதாவது டோட்டலாக வச்சு நீங்கள் அடி கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது சம்டைம்ஸ் அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் லீப் இயர் தான் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரலாம். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை மோஸ்ட்லி பிரின்சிபல், எஸ்ஐ, ஆர்ஏ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை மோஸ்ட்லி வந்து இந்த பிரின்சிபலும் எஸ்ஐ தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியே காட்டுறேன். அதாவது ஏற்கனவே தெரிஞ்சனால இதை நான் சால்வ் பண்ணி வச்சே உங்களுக்கு சொல்கிறேன். ராம் அப்படிங்கிறவர் பார்வோ பண்ணுறாரு, அதாவது கடன் வாங்குறாரு. எவ்வளோ அப்படின்னா 2 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. அது 7% அப்படிங்கிற வட்டியில் 2 வருஷத்தில் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது 2 வருஷத்தில் ஆச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சிம்பிள் அதாவது எஸ்ஐ அப்படிங்கிறது PNR/100 இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ 2 வருஷம் அப்படிங்கிற 2 போட்டேன். ஸோ 7ங்கிறது நம்மளுக்கு வட்டி, அதனால் 7% போட்டேன் 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கட் ஆயிடுச்சு. ஸோ 7 2 14, 14 2 பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 28,000. இதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு சம் நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டேன். அடுத்த சம்முக்கு போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான சம். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எஸ்ஐ வந்து கொடுத்துட்டு ஸோ பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி PR அப்படின்னு சொல்லி டேரெக்டாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து கொஸ்டின் வாசிக்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ P × N × R/100 அப்படின்னு போட்டாச்சு 6. ஸோ இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 1/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 3.5 வருஷம். இதை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3.5 வருஷம் அப்படிங்கிறப்ப 3 வருஷம் ப்ளஸ் ஒரு 1/2 அதான் வந்து உங்களுக்கு 3.5 வருஷம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷனை மாற்றணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இதில் ப்ளஸ் இல்லைனா நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 6ன்னு வரும், இங்கே 1ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், அப்போ 7/2ன்னு வரும். இதை வந்து அப்படியே கீழே போடுங்க. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு வந்து by 100 வரனால இங்கே வர்றதை அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே 200 வருமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அடிக்கிறப்போ 3ன்னு வரும். ஸோ வேறு ஏதாச்சும் 5 டேபிளில் போகுமான்னு பாருங்கள். அது 2 டைப் 10ல் போகுமான்னு பார்த்தீங்கன்னா 5 2s 10. அப்போ இது வந்து 2 2s 4. இங்கே வந்து 1 பார்த்தீங்கன்னா 7. ஸோ கீழே இருக்க எல்லாமே அடியாச்சுன்னா அடியாவில். ஸோ வந்து இந்த 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை டேரெக்டாக பெருக்கிடுவோம். ஸோ அப்போ பெருக்கணும் அப்படின்னா 27 × 3 × 7/5 இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சரு. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 27 × 21 போடலாம். ஏன்னா 3 7s 21. ஸோ 7, ஸோ 2, 14, ஸோ 4, 5. அப்போ 7 6 5. அப்போ 567/5 இருக்கு. ஸோ அடிக்கிறப்ப 1 5 is 5, 1 5 is 5, 3 5s 15. ஸோ 3 5s 15 போட்டதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. 0 சேர்த்தோம் அப்படின்னா 4. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 113.4. இதுதான் வந்து ஆன்சரு. அதாவது என்ன அப்படின்னா எஸ்ஐயோட ஆன்சரு. ஸோ அடுத்து போக போக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட ஸ்கில்லு. ஸோ பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபெப்ரவரிலேருந்து 20 ஏப்ரலுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை ஒரு கவுண்ட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி 73ல் வர்ற மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. இதை பார்த்த உடனே 1/5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இதோட டேட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ 1/5 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் எண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி 1/5 தான் வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 75ஆல் வரல அப்படின்னா அடுத்த நம்பர் போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயுமே வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்மகிட்ட வந்து ருபீஸ் அதாவது பிரின்சிபல் கிடச்சிருச்சு. ஸோ ரேட் இருக்குது. ஸோ என்ன இருக்குது, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ P × NR/100 தான். ஸோ அப்போ Pயோட வேல்யூ எவ்வளவு, 2000 ரூபா. ஸோ உங்களுக்கு ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8.25. இந்த பாயிண்டில் வர்றது எப்படி சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த 5 வந்து அப்படியே கீழே போட்டுருங்க. ஏன்னா கீழே 100 இருக்கனால அது பார்த்துக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும். இந்த 25 வந்து எப்படி நம்ம தூக்குறது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நம்பரை பாயிண்ட்லேருந்து தூக்கணும் அப்படின்னா எப்போயுமே இது வந்து நீங்கள் மேக்ஸில் ஃபாலோ பண்ணுற ரூலு. ஸோ அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 100ஆல், அதை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் புள்ளி இருக்கோ அத்தனை நம்பர். இப்போ இந்த இடத்துல 2 புள்ளி இருக்குனால கண்டிப்பாக 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா அந்த 0 வந்து கட் ஆயிரும். ஸோ அப்போ 100ஆல் நான் பெருக்கிறேன் அப்படின்னா ஸோ கீழே நான் வந்து 100ஆல் பெருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 100 இருக்கனால ஸோ இங்கே ஒரு 100 நான் பெருக்கிருக்கேன், இங்கே ஒரு 100 நான் பெருக்கிருக்கனால அந்த பாயிண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 100 வச்சு பெருக்குனால இங்கே போயிடும். ஸோ அதனால் இந்த 100 போட தேவையில்லை. நான் உங்களுக்கு புதியதுக்காக சொல்கிறேன். இந்த 100 வந்து போயிடும். அப்போ இங்கே வந்து பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கட்டு. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கட்டு. அப்போ 0 ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதை வந்து 15 அடிக்கலாம். ஸோ இதை வந்து 15 அடிக்கலாம், மீதி 3 இருக்கும். 6 5 13 அடிக்கலாம். இங்கே வந்து அடிச்சோன்னா 5 வரும். ஸோ இப்போ இதை வந்து 2 5 அதாவது 10, அதாவது நம்ம வந்து 5 டேபிள் அடிக்கலாம் இதை. ஸோ அடித்தோம் அப்படின்னா இது எவ்வளோ வரும்? 3 5 15. ஸோ இங்கே 3 5 15 வரும். இந்த 2க்கு இந்த 2 வந்து கட்டு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? எஸ்ஐயோட வேல்யூ 33 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் தான். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு கொஷின் டேரெக்டாக 73 டேஸ்னே அவங்க கொடுத்துட்டாங்க. நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் கண்ணுக்கு பார்த்தோன்னா 1/5 வந்துடணும். ஸோ அதே மாதிரி தான் எஸ்ஏ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 48,750 × 16 × 1/5, அந்த 5 வந்து கீழே போட்டுக்கலாமா? ஸோ × 100. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்னா இந்த 0க்கு இந்த 0 கட்டு. ஆக்சுவலாக ஒரு நம்பர் 5ஆல் முடினா கண்டிப்பாக 5ஆல் அடியாகும். இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ 8 5 40, 9 5 45. அப்போ மீதி 3 இருக்கும். 7 5 35, மீதி 2 இருக்கும். அப்போ 5. ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இதை அடிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம 2, அதாவது வந்து 5 டேபிள் அடிக்கிறோம் அப்படின்னா 1 5 is 5, மீதி 4 இருக்கும். ஸோ 9 5 45, இங்கே 2 இருக்கும். ஸோ 5. ஸோ இந்த 2க்கு இது அடிக்கிறப்போ 8னு வரும். ஸோ அப்போ 195 × 8 அப்படிங்கிற மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 5 8 40, ஸோ 9 8 10 8 80. அப்போ இங்கே ஒரு 8 கிடைக்கும். 72 76. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 18 is 8, அதோட ஒரு 15 கூட்டுறப்போ ஸோ உங்களுக்கு 1560 அப்படின்னு வரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐயோட வேல்யூ. ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்விஸ்டிங் சம்மு, அதாவது மந்த் பேஸ் பண்ண சம்மு. நான் எல்லாமே இந்த எஸ்ஐ சம்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் நல்லா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே எஸ்ஐ கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு வந்து ரேட் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. இப்போ என்னமே நம்மளுக்கு வந்து 2 வருஷம் 3 மாதம் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம். அந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 1/2 அவங்களே கொடுத்துருப்பாங்க ஃப்ராக்ஷனில். அதனால நம்ம வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 7/2 போட்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா 2 வருஷம் + 3 மாதம். அந்த 3 மாதம் எதில் இருக்கும்? 12 மாதத்தில் இருக்குமா? ஸோ அப்போ இது நம்ம அடிக்கிறப்போ 1 3 is 3 4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம்? ஸோ 8 + 1 9/4ன்னு வருமா? ஸோ 9/4ங்கிறத தான் நீங்கள் வேல்யூவாக எடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த சம் வந்து டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ளஸ் போனது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? அதே எஸ்ஐ தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அர்த்தம்? 2500ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ 6ங்கிற வேல்யூ இருக்குது. 9ங்கிறதுக்கு கீழே 4 × 100ன்னு போயிடும். ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2, இது வந்து 3. ஸோ வேறு ஏதாச்சும் அடி ஆகுமா அப்படிங்கிற பாருங்கள். மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டின் பாயிண்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டே பெருக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 27 வரும். ஸோ 25 × 27 2ன்னு வருது. ஆக்சுவலாக இந்த இதை கண்டிப்பாக பெருக்குனா நம்மளுக்கு அது பாயிண்டில் தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இதே ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொண்டு வந்துடலாம். 1 2 is 2, 2 2 4, மீதி 1 இருக்கும். ஸோ அந்த 1 போட்டோன்னா இப்போ 12.5 × 27 போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. ஸோ அப்போ 125 × 27 போட்டுருவோம். 5 7 35. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 7 14. ஸோ அதுக்கப்புறம் 17. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1 7 is 7. ஸோ 8 10. ஸோ 4 5 2 5 7 13. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ 3 3 7 5 வருது. ஆக்சுவலாக இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு புள்ளி தள்ளி வச்சுருக்கனால ஸோ எஸ்ஐயோட வேல்யூ 337.5 தான் ஆன்சர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியான சம்மு, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மெத்தட்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ஒவ்வொரு சம்மும் நீங்கள் பார்க்குறப்பே செம்ம கண்டிப்பாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த மாடல், அதாவது அடுத்த மாடல்னு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பிரின்சிபல் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பிரின்சிபல்னு கொடுத்தாலும் சம்முன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். நான் உங்களுக்கு புரியுதாக்கா ரெண்டையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஸ்டினில் வந்து சம்மு தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் பிரின்சிபல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சம் தாங்கிறக்காக தான் பக்கத்தில் போட்டுருக்கேன். ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ சம்முன்னு கேட்டாலும் பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் கண்டுபிடிக்க வேறு ஃபார்முலா இருக்குன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ டேரெக்ட் தான் P × N × R/100. ஸோ எனக்கு P வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இதை ஃபுல்லாக இங்கே கொண்டு போயிடணும். அப்போ என்ன ஆகும்? SI × 100. ஸோ P தானே எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இந்த NR இங்கே கொண்டு போயிடுவேன். அப்போ இதான் வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன வரும்? ஸோ இங்கே வந்து 192 இருக்குது. ஸோ × 100 இருக்குது. ஸோ பிரின்சிபல் தான் எனக்கு தேவை. ஸோ அப்போ கீழே வந்து N எவ்வளவு? ஸோ N வந்து 2 வருஷம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா R வந்து எவ்வளவு? ஸோ 8 ரேஷியோ. அப்போ என்ன அர்த்தம்? இதை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா 9 2 18. ஸோ 6 2 12. ஸோ இதை அடிக்கிறப்போ மேக்ஸிமம் இந்த 100ல் கை வைக்காங்க எப்பயுமே. ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டு 0 0ங்கிறப்போ 2 டேரெக்டாக வந்துடும். ஸோ இதை பார்க்குறப்போ 4 2 8,
4 2 சார் 8, 8 2 சார் 16 கரெக்டாக. ஸோ 1 4 is 4. ஸோ இங்கே வந்து 12 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12 × 100. அப்போ எவ்வளோ வரும்? 1200. பிரின்சிபலோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1200 இதுவும் ஈஸியான சம் தான். ஆனால் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் ஒவ்வொரு டைம் பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருந்தா ஈஸி. ஸோ இல்லைனா இந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் சம். ஆர்ஆர்பியில் இது முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஆனால் இது ரேராக தான் கேட்பாங்க. தான் பார்த்துக்கோங்க. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து 6 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட இந்த ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10%, 12%, 15% சொல்கிறாங்க. அப்போ அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியம், அதாவது ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. இது வந்து ரேஷியோவில் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் வந்து ரேஷியோவில் கொண்டு வரோம். அது எப்படி கொண்டு வரோம்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 3 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 1:1:1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்குறப்போ இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டிருப்போம். அதில் வந்து 1:2:3 எடுத்திருப்போம். அது வேறு சம். இது வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில். இது ஒன்றும் இல்லை, நான் இதை அப்படி எழுதி வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின் நீங்கள் வாசிக்கிறப்ப கரெக்டாக வாசிக்கணும். அப்போ 6 × 10, 10 × 12, 12 × 15. இது வந்து ஈஸியான சம்மு. ஸோ அப்போ 60, 120, ஸோ 180 இப்படின்னு வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இப்படி டேரெக்டாக பண்ணிடுங்க. மேலே ஒன்று போட்டுக்கோங்க, ரேஷியோவில் கொண்டு வரனால. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 3 எந்த வாய்ப்பால் ஒரே போல் போவோம்? 60லே போமா? ஸோ அப்போ 1:1, 1:2, 1:3. அப்போ கீழே இருக்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 1:2:1 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். பட் இங்கே ஒரு என்ன இது அப்படின்னா ஆப்ஷனில் இந்த 1:2:1 வந்து இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் எல்சிஎம் மாதிரி போடுறேன். ஸோ எல்சிஎம் மாதிரி போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து பெரிய நம்பர் 6ன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக 6 வர்ற மாதிரி எல்லா நம்பரும் பார்க்குறீங்க அப்படின்னா 3. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வரும். ஸோ எந்த நம்பரை பெருக்கியிருக்கேன்? இதான் வந்து ரேஷியோ. ஸோ இது வந்து ஆப்ஷனில் இல்லாதனால இந்த மாதிரி ரேஷியோ எடுக்கும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக 1:2:3 போட்டு போயிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷனில் இருக்கும். இல்லை அப்படின்னாலும் இதை ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறனால 60 வச்சு டிவைட் பண்ணாலும் இப்படி வந்துச்சு. ஸோ 60 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அதனால் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சம்மை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது வந்து டபுள், அதாவது இட் செல்ஃப் சம் தான் இது. இட் செல்ஃப் சம்னா உங்களுக்கு 100/n சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த கணக்கு வந்து அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த கணக்கு ஃபார்முலா அப்படின்னா இந்த இருக்கா, இது அப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்னா இது இப்போ உங்களுக்கு புரியும். என்ன ரீசன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டைம்ஸும் வந்திருக்கு, 7 இயர்ஸும் வந்திருக்கு, மறுபடியும் டைம்ஸ் வந்திருக்கு. என்ன 2 தடவை வந்திருக்கு? ஸோ டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இயர்ஸை அப்படியே எழுதிருங்க. ஸோ முடிஞ்சு இங்கே வந்து மல்டிப்ளே. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி டைம்ஸில் கேட்குறாங்கன்னா எப்பயுமே ஒன்று மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ இதோட வேல்யூவே 3 தான். ஸோ அப்போ இதோட வேல்யூவே 15 தான். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டினில் பெரிய நம்பர் ஏதோ அதை வந்து மேலே போட்டுருங்க, குட்டி நம்பர் ஏதோ அதை வந்து கீழே போட்டுருங்க. ஸோ இது அடிக்கிறப்ப எவ்வளோ வரும்? ஸோ 5 3s 15. அப்போ 7 × 5 எவ்வளவு? 35. ஸோ 35 தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான சம். அதான் ஆனால் நம்மளுக்கு நிறைய பேர் குழப்பம். அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா டைம்ஸு இயர்ஸு டைம்ஸ் இப்படி கேட்குறாங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் புரியலை அப்படின்னா இந்த சம பாருங்கள். ஸோ 3 times அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 5 times கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ என்ன? 2. ஸோ இதோட வேல்யூ என்ன? 4. ஸோ இங்கே மல்டிப்ளே முதல் எழுதிருங்க. 4ங்கிற வேல்யூ மேலே இருக்கணும், குட்டி நம்பர் வந்து கீழே இருக்கணும், இயர்ஸ் வந்து இங்கே இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஸோ 30 years. இதை வந்து உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இன்னொரு சம்மா கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி கொஸ்டின் தான், அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இது ஒரு ஆர்ஆர்பியோட ஃபேவரட் கொஸ்டின் சொல்லலாம். அதாவது வந்து ஒரு மணி வந்து ட்ரிபிள் இட் செல்ஃப் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரிபிள்னு அர்த்தம். ட்ரிபிள்னு அர்த்தம் அந்த மணி வந்து இதாகுதுன்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ட்ரிபிள்னா 200ன்னு சொன்னேன்னா ஸோ அதை என்னன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 200/8 போடுங்க. ஸோ வந்து 4 2 8 எப்பயுமே மேக்ஸிமம் 10லே அடிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பில் அடிச்சிங்க அப்படின்னா 1 2 அப்போ இங்கே வந்து 4 வரும். ஸோ இது வந்து 2 2s 4. ஸோ இங்கே வந்து 5 2s 10 50. ஸோ அடிக்கிறப்போ வந்து 1 2 இது 25 வரும். அப்போ எவ்வளோ வரும்? 25 yearsல மாறும் அப்படின்னு சொல்லி இதோட ஆன்சர். ட்ரிபிள் இட் செல்ஃபில் வரப்போ இந்த மாதிரி கணக்கு வந்து நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஈஸியான கணக்கு தான், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது இயர்ஸ்னு வர்றது பெர்சன்டேஜில் வரும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் 25 தான் கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ அடுத்து 2 times, அதாவது வந்து ட்வைஸை வந்து 2 timesன்னு சொல்லுவாங்க, டபுள்னு சொல்லுவாங்க, அது எப்படினாலும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம்ஸ் சொல்லி குழப்பறாங்க அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து 2 times வரும், அதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 timesனாலும் அது டபுள் இட் செல்ஃப் தான். இது கணக்கு இல்லாமல் இட் செல்ஃப் கணக்கில் வரும். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஆர்ஆர்பி கிட்ட இந்த 3 பேட்டர்ன்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 times டபுளோட ஃபார்முலா என்ன? 100/n. இந்த 3க்குமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். 100/10 போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து 10 தான். சரியா? அதுக்கப்புறம் 15ன்னு கேட்குறாங்க அப்படின்னா
ஸோ இது வந்து நீங்கள் அடிக்கலாம் 3 2 சரியா. அப்போ இதை வந்து நீங்கள் இப்படியே விட்டலாம். இப்படியே தான் ஆர்ஆர்பியில் ஒரு டைம் ஆன்சர் வந்துருந்துச்சு 20/3. ஸோ 8க்கு போகிறீங்க அப்படின்னா 100/8. ஸோ இது 4 இது 50 வருமா, சரி 5 ஆமாம் 50 வரும். இது வந்து 2 வரும், இது 25 வரும். இது அப்படியே நிப்பாட்டியிருந்தாங்க. சம்டைம்ஸ் ஒரு டைம் நிப்பாட்டிக்காமல் இப்படி கொடுத்துருந்தாங்க 12 1/2ன்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் கரெக்ட் தான். இந்த மூணுமே ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி சம்ஸ், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டபுள் இட் செல்ஃபில் கன்ஃபார்ம் கேட்குற வாய்ப்புக்கு அதிகமான சம் இது, நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிபிள் வந்து அவ்வளோ கேட்கல, இருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. டபுள் கண்டிப்பாக கேட்குங்க. அது இந்த 3 இல்லை 10 ரிப்பீட்டட் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிற கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கனாலே உங்களுக்கு நல்லா ஒன்று தெரியணும். அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ப்ளஸ் எஸ்ஐ, இந்த இதுதான் ஃபார்முலா. அப்போ கண்டிப்பாக எஸ்ஐ தெரிஞ்சிருக்கணும். அதனால் எஸ்ஐ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரின்சிபலை நீங்கள் கூட்டிங்கன்னா ஆன்சரு. ஸோ அப்போ எஸ்ஐயோட ஃபார்முலா என்ன, பி அதாவது 8000 ரூபா, ஆர் 10% 3, ஸோ 100. ஸோ இதை நான் அடிக்கிறப்போ என்ன ஆகும் 80. ஸோ அப்போ 800. ஸோ இங்கே என்ன வரும் 800 × 3 வருமா, 8 3 24. அப்போ 2400 எஸ்ஐ. ஸோ அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பிரின்சிபல் 8000 ரூபா ப்ளஸ் 2400. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 10400 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஐல இதுதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனாலும் இந்த சம்மை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 1000 ரூபாயில் இருந்து இப்படி 1140 ரூபா ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கனாலே கண்டிப்பாக வட்டியில் கூடியிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1000 இந்த 1140 ரூபா கழிச்சிடணும். எப்பயுமே உங்கள்கிட்ட இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது இப்படி தான். ஸோ இப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 140 ரூபா அப்படின்னு வரும். சரி, இது வந்து எஸ்ஐயோட வேல்யூ. ஸோ அப்போ 140 ரூபா தான் வட்டி போட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களால் சம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சம் அதாவது நிறைய இதில் கொடுப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஐ போடுங்க. ஸோ PNR/100. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு சம் வந்து 1000 ரூபாயில் இருந்து, அப்போ இது பிரின்சிபலாக இருந்திருக்கும், 1140 ரூபா ஆனனால உங்களுக்கு எதோ எஸ்ஐயாக இருக்குது. ஸோ அதாவது எஸ்ஐ அமௌண்ட் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதனால் 2 வருஷத்துக்கு பார்க்குறப்போ ரேட் வந்து எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேட்டு பார்த்தீங்க, இங்கே ரேட்டு நம்ம கொடுக்கல, அந்த ரேட் வந்து 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ வருதோ அதோட 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அதை வச்சு ஒரிஜினல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டோம், இது தேவையில்ல, எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். இந்த எஸ்ஐயில் ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆறு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஆரோட அந்த 4% கூட்டிக்கணும். ஸோ கூட்டினதுக்கப்புறம் வர்ற ஆன்சர் வச்சு ஒரிஜினல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் லாஜிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆறு தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ ஆரை மட்டும் இங்கே வச்சு மித்த எல்லாத்தையும் இங்கே தள்ளி விட்டேன் அப்படின்னா எஸ்ஐ × 100. ஸோ P×N/R, அதாவது இதுதான் ஃபார்முலா. இப்போ இப்போ நான் இந்த இதில் என்ன பண்ணணும், எஸ்ஐயோட வேல்யூ என்ன 140 கரெக்டாக. ஸோ ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கதே எஸ்ஐ தான். ஸோ அதனால் எஸ்ஐ தெரிஞ்சிருக்கும். ஸோ × 100 ரூபா. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு, ஸோ 1000 ரூபா. ஏன்னா பிரின்சிபல் தான் நம்மளுக்கு 1000 ரூபான்னு சொல்லி சொன்னோன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன 2 வருஷம்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அப்போ ஆறு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸோ இது எவ்வளோ அடிக்கலாம் 70 அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இந்த 2 0க்கு இந்த 2 0 கட்டு. இப்போ ஆரோட வேல்யூ 7 கரெக்டாக. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆரோட வேல்யூ 7 தான். இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த ஆரோட அந்த 4% இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்களா. ஸோ அப்போ ஆறுங்கிறத 7ஓட 4 கூட்டிடுங்க. அப்போ ஆரோட வேல்யூ 11. இப்போ இந்த 11% வச்சு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா, திரும்ப அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா திரும்ப நீங்கள் கண்டுபிடிக்கிறப்போ எஸ்ஐ எவ்வளோ, அதாவது கூடும்ல கண்டிப்பாக அமௌண்ட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 1000 ரூபா 2 வருஷத்துக்கு. ஸோ 11% போடுறேன் அப்படின்னா ஸோ எவ்வளோ வரும், இது 2 0 கட்டுனா ஸோ 20 × 11 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 220 ரூபா அப்படின்னு சொல்லி வருமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சம் தான் கேட்டிருக்காங்க. சம்முனா அர்த்தம் பிரின்சிபல். அப்போ ஆல்ரெடி இருந்த பிரின்சிபல் எவ்வளவு 10,000 ரூபா இருந்துச்சா, சரி 1000 ரூபா இருந்துச்சா, அதோட இந்த 220 கூட்டுறப்போ 1220 ரூபான்னு வருமா. இதுதான் ஆன்சர். ஸோ சம்மோட மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தனித்தனி சம்ஸ் கேட்கலாம். அதாவது 1000 ரூபாயில் இருந்து 1140 ரூபா ஆகுதுன்னா அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் கழிச்சிங்க அப்படின்னா 140 ரூபா. இது நிறைய சம்ஸில் வரும். PNR/100 கண்டுபிடிக்கும், அது ரேட்டு கண்டுபிடிக்கிறோம் நார்மல். ஸோ அதோட இன்க்ரீஸ் ஆகுங்கிறப்போ அந்த கண்டுபிடிச்ச ஆரை நான் போட்டிருக்கேன். இது தனி ஸ்டெப்பில் கூட உங்களுக்கு தனியாக கூட அந்த சம் கேட்கலாம். ஆறு மட்டும் கண்டுபிடிக்கிற கூட கேட்கலாம். ஏன்னா நம்ம ஆறு வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு சம் சால்வ் பண்ணல, இது நீங்கள் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப எஸ்ஐ போட்டு கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா எஸ்ஐங்கிறது நார்மலாக இருந்த எஸ்ஐ வந்து அந்த அமௌண்ட் மட்டும் 4% இன்க்ரீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக இவ்வளோ கூடியிருக்கு. 1140 220 ரூபா கூடியிருக்கு. புரியுதா உங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற அமௌண்ட்டு தான் அந்த 1500. ஏன்னா பிரின்சிபலை கூட்டினா தானே கிடைக்கும். சம்முனாலே உங்களுக்கு
பிரின்சிபல் தான். ஸோ ஓரளவு புரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இந்த எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஒரு ஆர்எஃப்பி கொஷின் தான். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம எஸ்ஐ முடிச்சிடலாம். மோஸ்ட்லி இது வந்து கேட்பாங்க, கேட்காம இருக்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஆனால் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9600 ரூபா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் வந்து 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 10%, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து 10% கொடுத்துட்றாங்க. இப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. இது வந்து வளவலன்னு போட வேண்டாம், அதனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ அதாவது வந்து P × 100 பை ஸோ N × 100 ப்ளஸ் ஸோ ஆர், அதாவது ஆரை வச்சுக்கோங்க. ஸோ ஆர் இன்ட்டு ஸோ அது போக வந்து N இன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா N-1, சரி ஆமாம் N-1/2 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஃபார்முலா வந்து புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ஈஸியாக புரியும். இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்பராக போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் இருக்கும். அந்த பிரின்சிபலை அதை அப்படியே போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, பெருக்கியாச்சு. ஸோ அடுத்து நடுவில் வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன எவ்வளவு? எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ 5 × 100. ஸோ அப்போ நம்ம வந்து ரேட் இன்னும் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட்னால அந்த ரேட்டு தான் முக்கியம். நான் ரேட் எடுக்கல, ஏன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்கு அங்கே புரியுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பெருக்கிட்டோம். ஸோ இங்கே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எதை எடுக்கல, ரேட் எடுக்கவே இல்லையா? ஸோ ரேட்டை வந்து போட்டுக்கோங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த ரேட் வந்து அதாவது கீழே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த எண், அதாவது 5 வருஷம் வந்து திரும்ப வரும். ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்னாலே அந்த 5 வருஷம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 5ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 போட்டாச்சா? ஸோ இதுலேருந்து ஒன்று கழிச்சிருங்க. அப்போ 4. ஸோ அதில் பாதி எடுக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ? 2. ஸோ அப்போ இங்கே கீழே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும்? 550 × 2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு ஃபுல்லாகிடும். ஸோ அப்போ 1 2 3 4. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 500 அப்படியே இருக்குது. ஸோ அது போக இங்கே 50 வந்து 2ஆல் பெருக்கிறப்போ 100ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு கீழே எவ்வளோ வரும்? ஸோ 1 2 3 4. ஸோ 600 அப்படிங்கிற வருமா? ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கட்டு. ஸோ 1666. அப்போ 1666 இந்த 6 6 36. அப்போ 2 0 போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் எவ்வளோ வரும்? 1200 ரூபா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டால்மெண்ட் கணக்கு பார்த்துக்கோங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு. ஃபார்மில் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் திரும்ப போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்து வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபார்முலாவே கொஸ்டினில் கேட்பாங்க, அதுக்காக தான். ஸோ அதாவது ஆஃப்டர்னா ப்ளஸ் இதுனா இது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஃபார்ம்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் மேக்ஸிமம் 2 years ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்ப்போம். டபுள் இட் செல்ஃப் பொறுத்த வரைக்கும் அந்த பவரை வச்சு பண்ணுவோம். இதே இது உங்களுக்கு எஸ்ஐயாக இருந்தால் 100/n போட்டுருவோம், 200/n போடுவோம், 400/n போடுவோம். ஸோ இது போக நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். இப்போ ஒவ்வொரு சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய டாபிக். அதனால் உங்களுக்கு சிம்பிளாக அதை வந்து எந்த மாதிரிலாம் கொண்டு போனால் ஈஸியாக வந்து உங்களால் கவர் பண்ண முடியும் பார்ப்போம். நீங்கள் எங்கே தென்னாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாம். ஆனால் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டவுட்டே வராது. ஸோ நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்யூபோட வேல்யூவும் ஸ்கொயரோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். அதே பர்டிகுலராக அந்த 10 கியூபு, ஸோ 11 கியூபு, 15 கியூபு, 20 கியூப்லாம் தெரிஞ்சிருக்கணும். இங்கே அதே மாதிரி ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் முடிஞ்ச அளவு ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் 1 30யும், கியூப் பொறுத்த வரைக்கும் 1 20யும் படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் இந்த வேல்யூஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வேல்யூஸ் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக கண்டுபிடிச்சி அடுத்து பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து சிஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட்லேருந்து எஸ்ஐ, அதாவது வந்து இங்கே சிஐ வந்து நம்ம ஸோ அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ வந்து சின்னதாக வரும். நீ அதை வச்சு தான் சிஏ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட் பிக்காக இருந்துச்சுன்னா, அதாவது டேரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வர வந்து பிக்காக இருக்கும். அது வந்து அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் இதான் சிஏன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட மெத்தட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் இருக்குனால ஒரு 4 மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா மெத்தட்லாம் யூஸ் ஆகாது. ஸோ இருந்தாலும் அந்த 4 மெத்தடுமே சிம்பிள் தான், பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற ரேஷியோ மெத்தட். ஸோ ரெண்டாவது யூஸ் பண்ண போகிற பெர்சன்டேஜ் மெத்தட். ஸோ மூணாவது யூஸ் பண்ண போகிறது நார்மலாக பண்ணுறது, ஆனால் அது ஃபார்முலா கிடையாது. அதாவது 2 1 அப்படின்னு சொல்லி நம்ம போடுற அந்த மெத்தடு. ஸோ லாஸ்ட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு நமக்கு வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி அது எப்படி அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ரேட்டு தான். ஸோ ரேட் வந்து 10% கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்?
இப்படி வந்து எழுதிக்கலாம். ஸோ எப்பயுமே பெர்சன்டேஜ்க்குள்ள 100 இருக்கும். அப்போ இதை வந்து 1/10 எழுதலாம். ரேஷியோவில் எழுதுறப்போ நம்ம நார்மலாக வந்து பாப்புலேஷன் கணக்கில் இருக்கும்ல அதே மாதிரி தான் இனிஷியல் ஃபைனல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த 1 கூடுறப்ப 10 இருந்தது 11 மாறிடுச்சு. 2 வருஷத்துக்குனால அதே மாதிரி 2 தடவை எழுதிக்கோங்க. ஸோ 10 இருந்தது 11 ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும், கூட்டிடுறாங்க. ஸோ அப்போ 121. ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து நான் உங்களை என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த ஸ்கொயர் கியூப் ரூட் வேல்யூ படிக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா இது கண்டிப்பாக வரும், இந்த ஸ்கொயர் வரும், கியூப் வரும், அதனால தான் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 21 வரும். ஸோ கீழே பேஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் தான் இருக்கும். சரியா, அடுத்து இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணி எதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த பிரின்சிபல் வேல்யூ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் இந்த 2 0 கட் ஆகும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2200. நான் ஆல்ரெடி சொன்னேன் குட்டியாக இருந்தால் அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சப்போஸ் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பிரின்சிபலோடு அதை கூட்டணும். அப்போ 10,000தோட 2200 கூட்டினா 12,100 வரும். இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ரேஷியோ மெத்தட் ஒரு சில டைம் யூஸ் ஆகுது. ஏன்னா இங்கே 10% கொடுத்தா அழகாக அப்படியே போட்டு போயிடலாம். சம்டைம்ஸ் 12 15 கொடுத்தாங்கன்னா கால்குலேட்டிவாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரேஷியோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10%னாலே நீங்கள் மேக்ஸிமம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் 10% அந்த மாதிரி ரவுண்டாக தான் கொடுப்பாங்க. பெர்சன்டேஜ் பொறுத்தவரைக்கும் இதே மெத்தட் தான். ஃபஸ்ட்டு 10 அதை வந்து நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து 10% வந்து நம்ம 1/10 மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஒரே ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். அப்போ 11/10 இன்ட்டு 11/10. ஆக்சுவலாக இங்கே தனியாக பண்ணதை இங்கே 11/10 இன்ட்டு மல்டிப்ளேவாக பண்ண போகிறோம் பெர்சன்டேஜில். ஸோ இதோட வந்து எதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா இந்த 10,000 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0க்கு இப்போ இந்த 2 0 கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எவ்வளோ இருக்குது, 10 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 121 இன்ட்டு 10ன்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 121. ஸோ இப்போ இங்கே 2 0 இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 தான் கட்டாக இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 0 போகிறீங்க அப்படின்னா 12,200 வரும். இந்த பெர்சன்டேஜில் டேரெக்டாகவே உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அமௌண்ட்டாகவே கிடச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அதாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிஏ கண்டுபிடிக்கணும் ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் உங்களை குழப்பறதுக்காக சொல்கிறேன். பெரிய நம்பரை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஏ கண்டுபிடிக்கணும் குட்டியாக கொண்டு வரணும். 12,100ல் 10,000 கழிங்க. ஏன்னா பிரின்சிபலை தான் நம்ம கழிப்போம். ஸோ பிரின்சிபலை கழிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 2,100 வரும். இதுதான் சிஐ. ஸோ இங்கே ரேஷியோவில் உங்களுக்கு இப்படி வந்துச்சு, இங்கே இப்படி வந்துச்சு. ஸோ அடுத்து இந்த 2x1 3x1 எல்லாம் கொடுத்துருந்தேன்ல, ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா தனியாகவே நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பிரின்சிபல் வந்து 10,000, எண் வந்து 2,000 சொல்கிறாங்க. ஸோ பிரின்சிபலை ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஸோ பிரின்சிபலை இப்படி போட்டுட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 2 இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து 2க்கு சப்போஸ் 3யாக இருந்தால் 3 3 1 சொல்லி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு இதில் வட்டி எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 10% வந்து கொடுத்துருவாங்க. இதில் கண்டிப்பாக பெர்சன்டேஜ் முக்கியம். ஸோ பெர்சன்டேஜ்னால் ஒரு 0 எடுத்துடணும். அப்போ ஒரு 0 எடுக்கிறப்ப எவ்வளோ வரும், இங்கே 2,000 வரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் வந்து 10% பாருங்கள். ஸோ 100. ஸோ அப்போ 100ங்கிறப்போ இதை பெருக்கிறப்போ 100ன்னு தான் வரும். ஸோ அப்போ எவ்வளோ வரும், இதை ஃபுல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா இதான் ஆன்சரு. ஸோ அப்போ 10,000த்தில் இந்த 2,000 ப்ளஸ் ஒரு 100 கூட்டினீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,100 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட். நிறைய பேர் இதுதான் வந்து ஷார்ட்கட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். இதில் 3 போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக எஸ்ஐ யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பிரின்சிபல் அதே கொஷின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதே 3 இயர்ஸ் பண்ணாலும் நம்ம அடுத்து சம்மில் பார்க்குறப்போ 3 இயர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக அதாவது வந்து 10,000 இருக்கா. ஸோ 10,000க்கு பிரின்சிபல் பாருங்கள். ஸோ அதாவது 2 வருஷத்துக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு வருஷமாக வந்து அதை பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து நான் இயரை எடுக்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரேட்டையும் பிரின்சிபலாக எடுத்து ஸோ இதை வந்து நான் பண்ணுறேன். ஸோ பண்ணுறப்போ எவ்வளோ வருது, ஸோ 2 0 இங்கே ஒரு 0 1000 வருது. ஸோ இங்கே வர்ற ஆன்சரை திரும்ப அதே மாதிரி போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இந்த இதுக்கு ஒரு 10% நம்ம வந்து பார்க்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ இங்கே 1000 இன்ட்டு 10% போட்டிங்க அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கட்டாகும். அப்போ எவ்வளோ வரும், 100ன்னு வருமா. ஸோ இந்த 100. ஸோ இதை வந்து இங்கே வந்து கூட்டிடுங்க. ஸோ எவ்வளோ வரும், 0 0 1 2,100. ஸோ வந்துருச்சா. ஸோ இந்த 2,100 சப்போஸ் உங்களுக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா அந்த 10,000 வந்து கூட்டினீங்க அப்படின்னா ஸோ 12,100 வரும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த 4 மெத்தட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே போகிறப்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், ப்ரோ அதாவது எனக்கு வந்து இந்த ஏர்ஸ் பெர்சன்டேஜ்லாம் கண்டுபிடிக்கணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பண்ணுறதானு கேட்டிங்கன்னா அதுக்கும் ட்ரிக் இருக்குது. அது இப்போ மாடராக வந்து பார்க்கலாம். ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே மோஸ்ட்லி போதும். ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ இப்போ நம்ம ஆர்டர் வைஸாக பார்த்துக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், இதை மட்டும் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் ஆர்டர் வைஸாக பாருங்கள். அதாவது வந்து ஃபஸ்ட்டு இயர்ஸ் கண்டுபிடிக்கிற நான் சொல்கிறேன், அடுத்து ரேட்டு கண்டுபிடிக்கிற சொல்கிறேன், அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கண்டுபிடிக்கிற சிஏ கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நார்மல் மெத்தட்ஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது பேசிக்காக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதை விட இந்த மாதிரி இயர்ஸ் இப்போ ரேட்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி இயர்ஸ் கேட்குறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்ல. இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். ஸோ எத்தனை 0 இருக்குது? ஸோ 3 0 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 3 இயர்ஸ். இதுக்கெலாம் வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, 3 வருஷம் தான். ஏன்னா இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இயர்ஸ் தான் கேட்டிருக்கனால டேரெக்டாக 3 0 இருக்கா, 3 இயர்ஸ் நடிச்சிட்டு போயிட்டே இருங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 0 இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் ரேட்டை பார்க்கவே தேவையில்ல. ஸோ டேரெக்டாக வந்து இந்த மாதிரி இயர்ஸ் கேட்குறப்போ 3 0 இருக்குது. அப்போ 3 இயர்ஸ். இதெல்லாம் 3 இயர்ஸ் தான் ஆன்சரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சம்மில் 3 0 இருக்குது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கே அதாவது இந்த இடத்துலையும் ஒரு 0 இருக்குது. அப்போ இந்த 0க்கு இந்த 0 கட் ஆயிரும். அப்போ எவ்வளவு? 2 இயர்ஸ். அவ்வளோதான் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதே மாதிரி இப்போ 8000 சொல்லி 2 800 சொல்லி 2 0 இருக்குது. ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஆக்சுவலாக புள்ளி வந்தாலே 1 0 சேர்த்துக்கணும். சரியா? அப்போ இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் தான் ஆன்சர். புள்ளி வந்தால் ஒரு 0 சேர்த்துக்கணும். புள்ளிக்கு அப்புறம் ஒரு 0 இருக்குங்கிறதெல்லாம் பார்க்காங்க. புள்ளிக்கு அப்புறம் புள்ளி வந்தாலே ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ ஏற்கனவே 2 0 இருக்குது, இங்கே ஒரு 0. இப்போ 3 இயர்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஏன்னா ஏர்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும், அதாவது 0 வச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து 0 இல்லை. அது போக வந்து இங்கே காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரையாண்டுக்கு ஒருக்கா தான் வந்து வட்டி கனெக்ட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன் ஏர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, இதை மட்டும் பாருங்கள். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் இது ரெண்டுமே வந்து என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது கியூபா ஸ்கொயராக பாருங்கள். இதை பார்த்தோன்னே தெரியும் 16ஓட கியூப். அப்போ கியூப்பில் என்ன வரும்? 16 பவர் கியூப்பில் அந்த 3 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த 3 எடுத்துட்டேன். இங்கே அரையாண்டுக்கு ஒரு அதாவது ஹாஃப் இயர்லி தானே சொல்கிறாங்க. அப்போ 1/2 போடுங்க. ஸோ அப்போ 3/2ன்னு வரும். இதை அடிக்கிறப்போ எவ்வளோ வரும்? 1. ஸோ அது போக வந்து நம்மளுக்கு மீதி 1 இருக்கும். அது ஸோ அதாவது 1.5, அதாவது 1.5 வருஷம். அதான் வந்து எனக்கு ஆன்சரு. ஸோ அப்போ 1.5 வருஷத்தில் இது வந்து கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அதாவது 0 வரலனா மோஸ்ட்லி ஆர்ஆர்பியை பொறுத்த ரிப்பீட்டட்னா இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் உள்ள பேசிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். பேசிக்கில் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இப்போ ரேட்டில் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ ஏர்ஸில் பார்த்தீங்க, ஓகே ரேட்டில் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதுவும். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ரேட்டில் கண்டுபிடிக்கிற வேறு, ஏர்ஸில் கண்டுபிடிக்கிறது. ஏர்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேட் பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்லேருந்து எழுதுங்க கொஸ்டினை. அப்போ 900 மேலே போட்டு 625 கீழே போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இடம் இருக்கா? ஸோ இது வந்து என்னதோட வேல்யூன்னு பார்க்கணும். 25ஓட ஸ்கொயர் வேல்யூ கரெக்டாக. 900ங்கிறது நமக்கு 30ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், ஸ்கொயர் வேல்யூ தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. அதுவும் அரேஞ்ச் பண்ணது கீழே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவா? நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 25 அதாவது இந்த மாதிரி ரேட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கனாலே 100% கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். அப்போ இந்த 25 என்ன பண்ணால் 100 மாறும்னு பார்க்கணும். ஸோ இன்ட்டு 4 பண்ணால் 100 ஆகுமா? ஸோ கரெக்டாக. அப்போ இங்கேயும் மேலே இன்ட்டு 4 பண்ணுறோம். அப்போ 30 × 4 120ன்னு வரும். இப்போ அப்படியே கொஸ்டினை பார்க்காம வெயிட் பண்ணுங்கள். 100ல் இருந்து எவ்வளோ கூடியிருக்கு? 20% கூடியிருக்கா? அப்போ ஆன்சர் வந்து 20% தான் ஆன்சரு. கொஞ்சம் நல்லா லாஜிக்காக வச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸி. ஸோ அடுத்து வாங்க, அப்படியே கொஸ்டின் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 961 அதாவது ரிவர்ஸ்லேருந்து வாசிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 8000 வாசிக்கிறேன். இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு, அதாவது வந்து கியூபா ஸ்கொயர்னு கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னா இங்கே 3 இயர்ஸ் கொடுத்தாங்க, இங்கே 2 இயர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஸ்கொயராக இருக்கும், இது கியூபாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8000ங்கிறது 20ஓட கியூபாக இருக்கும். ஸோ 8000 கொஞ்சம் தான் கூடியிருக்க மாதிரி இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக 21ஓட கியூபாக தான் இருக்கும். எதை பண்ணால் 100 ஆகும்? ஸோ 5 பண்ணால் 100 ஆகுமா? ஸோ அப்போ இங்கே 5 பண்ணுவோம். ஸோ அப்போ 21 × 5 போட்டோன்னா 5, இங்கே வந்து 10, 105ன்னு வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்? இது 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் ஆன்சரு. இது ரொம்ப ஒரு ஈஸியான எளிமையான கொஸ்டின். இது ஆர்ஆர்பியோட ஃபேவரட் 20 ரிப்பீட்டட் கொஸ்டின். இதை நம்ம உள்ளேயும் பார்ப்போம். இதெல்லாமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாம்பு மாதிரி. மேக்ஸிமம் இதை முடிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சு. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வேல்யூவை மேலே போடுங்க. ஸோ கீழே வந்து குட்டி வேல்யூவை போடுங்க. ஸோ தெரியும் இது 10ஓட கியூபு. ஸோ இது 11ஓட கியூப். ப்ரோ இங்கே வந்து 0லாம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்படி நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல இந்த 0 கட் ஆயிரும். அப்போ 11 10. ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் வரும்? ஸோ புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து ரேட்டு கேட்குறாங்கன்னா, சப்போஸ் ஏர்ஸு கேட்குறாங்கன்னா இப்படி பண்ணணும். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குள்ளே வரலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ சிஐ பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங்காக இருக்கும். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வரலாம். சம் ஆஃப் அதாவது 10,000 அமௌண்ட் வந்து 11,025 மாறுது 2 வருஷத்தில். சரியா? அப்படின்னா ரேட்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ரேட்னா இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அதில் 2வது மெத்தடு. ஸோ அப்போ கீழேருந்து அதாவது ரிவர்ஸ்லேருந்து போடணும். ஸோ 11,025யும் 10,000த்தையும் போடணும். இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது என்னென்னா, கன்ஃபியூஷனில் இந்த கொஸ்டினை வந்து நம்ம டேரெக்டாக போய் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறப்போ 10,000த்துக்கு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அது 100ஓட ஸ்கொயர் தான் வந்து இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவேன்.
ஆனால் 11,25ங்கிறது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 105ன்னு போட்டு போயிருவீங்க. ஸோ அங்கே வச்சு ஸ்மார்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இவர் ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆல்ரெடி கீழே ஃபிக்ஸிங்க 100க்கு 100ஓட எவ்வளோ இருக்குது 5. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% இன்ட்ரெஸ்ட் தான் ஆன்சரு. பட் வந்து இதை ஸ்மார்ட்டாக எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஸோ இது வந்து நமக்கு தெரியும் 0 முடிஞ்சாலும் அது வந்து 10 தான் அப்படின்னு சொல்லி தெரியும், இல்லை 100 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல என்ன நம்பரு 25. அப்போ 25ங்கிறது எதோட ஸ்கொயர் ரூட்டு, ஸோ 5. ஸோ ஆக்சுவலாக கீழே பேஸ் வந்து 100ன்னு வந்துருச்சு அப்படின்னா 100 தான் நம்ம மாற்றணும். ஆனால் 100ங்கிறதே கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேலே எந்த நம்பர் வருதோ அதான் ஆன்சராக இருக்கும். ஸோ 25ங்கிற எதில் வரும் 5 டைப்பில் தான் வரும். அப்போ 5 தான் ஆன்சர். இது வந்து ஒரு ஸ்மார்ட் அப்ரோச், இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சம்மு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த ரெண்டுமே ஆர்ஆர்பியில் ரிப்பீட்டடாக கேட்ட சம்மு. ஸோ என்டிபிசிலையும் கேட்டிருந்தாங்க, ஜேஇலையும் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில ஷிப்ஸு அது ஒரு சில எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுமே ரிப்பீட்டட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதே கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி சொன்னேன் 1 2 3 4. ஸோ 4 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ அந்த ஒரு 0 கட் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 3 இயர்ஸ் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயர்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த பர்சன்டேஜ் ரேட்டை வந்து பார்க்கவே தேவையில்லை. ஸோ டோட்டலாக இதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் ரேட் கண்டுபிடிக்கிறதுலே நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஆர்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஆனால் மெமரைஸ் பண்ணாதீங்க, அது எப்படி பண்ணுங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி அதாவது பாயிண்டிங் வேல்யூஸில் வர்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் அதை யோசிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ 1200 கீழே இருக்கும், 1700 மேலே இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ அப்படி இல்லைனா இந்த கணக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம போடுற மாதிரி தான். ஸோ 36,000 இருக்குது, 25,000 இருக்குது. ஸோ இப்போ நான் எல்லா 0 அடிச்சிட்டேன். ஸோ அடிச்சிட்டேன் அப்படின்னா இங்கே கீழே 25 இருக்கும். ஸோ மேலே 6 இருக்கும், அதான் 6ஓட ஸ்கொயர் தான். ஸோ அப்போ இது நான் 20 பண்ணேன் அப்படின்னா இது 20 பண்ணேன், எக்ஸ்ட்ரா 20 தான் வரும். ஸோ அதனால் 20%. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலது கொஞ்சம் ட்விஸ்ட் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 10,000 11,025 இப்போ தான் பார்த்தோம் 5%. ஸோ 1000 உங்களுக்கு 1440 அப்படின்னு வந்தால் இது 20%. இதுவும் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி தான் வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் அதாவது ரொம்பவே நல்லா பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதுலேருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் ஆர்ஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வரலாம் டபுள் இட் செல்ஃப். அதாவது வந்து நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. டபுள் இட் செல்ஃப் வந்து 100/n 200/n 400/nலாம் போட்டிருப்போம். இங்கே அந்த மாதிரி கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா யோசிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இயர்ஸ் இருக்கா, இயர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம் இன்ட்டு பவர். ஸோ பவர்னோடனே ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பவரில் அதாவது டைம்ஸில் வருதுல்ல, அதை நீங்கள் மோஸ்ட்லி 2 ஃபார்முலாவுக்கு கொண்டு வரணும். அதாவது 2 ஒன்றும் இல்லை, இதை வந்து 2 பண்ணுறப்போ 16 வரணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 4 × 4 எவ்வளவு 16. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் 2/2 × 2/2ன்னு போடலாம். அப்போ என்ன பண்ணலாம் 2/2 காமனாக இருக்குது, நம்ம மல்டிப்ளை வந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2/4 தானே இதோட ஆன்சரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இயர்ஸுங்கிறது 10. ஸோ அந்த பவரில் இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எடுத்தீங்க அப்படின்னா 40 இயர்ஸ். இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த கணக்கும் பண்ணுங்கள். ஸோ இயர்ஸ் 5 போட்டேன். ஸோ 16க்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ 20 இயர்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த கணக்கு வாங்க. ஸோ இங்கே 2/n ஃபார்முலா தான். அப்போ 2/2 தான் நமக்கு 4, அந்த 2 எடுத்து வந்துருங்க. ஸோ 12, அப்போ 24 இயர்ஸ். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கொஷின். கண்டிப்பாக இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு ஆர்ஆர்பி கொஸ்டின். என்னன்னா இதில் வந்து பெர்சன்டேஜில் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் டேட்டா இன்சஃபிஷியன்ட் இருக்கும், 100%, 25%, 50% இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதை கண்டுபிடிக்கிறப்போ 2/n போட்டோம் அப்படின்னா அதாவது 2/n நீங்கள் ஸ்கொயராகவும் யோசிக்கலாம், க்யூபாகவும் யோசிக்கலாம். அப்போ 2/3 வரும். ஸோ இங்கேயும் 3 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக கொடுக்குறாங்கன்னா இது 100% தான் ஆன்சர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதனால் இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டபுள் இட் செல்ஃப் ரொம்ப முக்கியம், ஈஸி தான். சரி, இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரிபிள் இட் செல்ஃப் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதோட ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே குழப்பிக்கக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டேரெக்டாகவே ஒரு ஃபார்முலா பாக்ஸ் மாதிரி கொடுத்தேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா கண்டிப்பாக குழப்பிடுவீங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸோ 116/10 போட்டோன்னா என்ன வரும், ஸோ இது வந்து 11.6 வரும். ஏன்னா ஒரு புள்ளி இங்கே தள்ளி போகுமா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிவிஷன் அப்போ இப்படி பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் அப்போ இப்படி பார்க்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து டீச் பண்ணுறேன். ஸோ ஈஸி தான். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது வந்து மைனஸ்னு கொடுக்க மாட்டாங்க, டிஃபரன்ஸ் தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா SI - CAயோட ஃபார்முலா என்ன, PR²/100². இது இப்படி எழுதலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா PR/100 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே ஒன்று தான், இதுவும் எழுதலாம் இதுவும் எழுதலாம். மேக்ஸிமம் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் SI - CA வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக SI - CS கூட CI கூட போட்டுக்கலாம். ஸோ பிரின்சிபலோட அமௌண்ட் எவ்வளோ 5000 ரூபா.
ஸோ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் எவ்வளவு 4 இன்ட்டு 4. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மல்டிப்ளை பண்ணாதீங்க டேரெக்டாக, எப்போயும் இப்படி போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா ஜீரோ அடிச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ இருக்குது, இது 2ன்னு அடிக்கலாம், இதை 1ன்னு அடிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை அடிக்கலாம், 2ன்னு அடிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ 4 2 8, எக்ஸோட வேல்யூ 8. இல்லை எஸ்ஐ மைனஸ் சிஐயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8. இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெண்டு டிஃபரன்ஸாக கொடுத்துருவாங்க. இதில் வந்து இப்போ ரேட் கேட்குறாங்க, இது மாதிரி எதுனாலும் கேட்கலாம். ஸோ இதில் ஃபார்முலா என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எஸ்ஐ மைனஸ் சிஐ = பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஆக்சுவலாக வந்து இது 2 இயர்ஸ்ங்கிறனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போயும் சொல்கிறேன், டிஃபரன்ஸ்னு சொல்லி தான் கொஸ்டினில் கொடுப்பாங்க, டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கணும், கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ 8000 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன, ஆர் தான் நமக்கு தெரியணும். ஸோ அதனால் ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர், நான் 100 × 100 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வர்றப்போ தனித்தனியாக பிரிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே 2 0க்கு 2 0 கட்டு. ஸோ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா மீதி 10 இருக்கும், அதை நான் இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல 10 வந்துடும், இந்த 8 பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். இப்போ ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது அடிக்கிறப்போ 4 2 8, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 2, இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ இதை மறுபடியும் அடிக்கிறப்போ எனக்கு வந்து 5ன்னு வரும். ஸோ இதை நான் அடிக்கிறப்போ எனக்கு 5ன்னு வரும். ஸோ ஆக்சுவலாக வந்து 2 5 இருந்தாலே, அதாவது 25 தான் வரும் இங்கே. ஸோ ஆர் ஸ்கொயர் = 25. நம்மளுக்கு டேரெக்டாக அந்த ரூட்டிங்கிட்டு வர்றப்போ ரூட் ஆகும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ 5. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த 5% தான் இதுக்கு ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து 3 வருஷத்துக்கு. இப்போ 3 வருஷத்துக்குரிய ஃபார்முலா என்ன, அதாவது சிஐ மைனஸ் எஸ்ஐயோட ஃபார்முலா பி ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஆக்சுவலாக இது ஃபார்முலா அப்படியே தான் வரும். இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன அப்படின்னா பி + ஆர் பை 100ன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று வரும். ஸோ இதை நீங்கள் எழுதுறப்ப இங்கே ஒன்று போட்டுக்கோங்க, இல்லாட்டி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு வேணுமா, ஸோ பியோட வேல்யூ என்ன 8000 ரூபா. ஸோ இங்கே 5, ஆரோட வேல்யூ என்னென்னா உங்களுக்கு 5. ஸோ எழுதும் போது இப்படி பிரித்து கூட எழுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு, ஸோ இதை நம்ம பெருக்கிறப்போ 300ன்னு வரும். ஸோ இந்த ஆரோட வேல்யூ என்ன 5. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். ஸோ இங்கே 100ன்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்த நம்ம எழுதுறப்பவே 305ன்னு எழுதலாம், இருந்தாலும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இந்த 0க்கு இந்த 0 கட்டு. ஸோ அப்போ மீதி பார்த்தீங்க அப்படின்னா 8 × 5 × 5. அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு 10 இருக்கும். ஸோ ஏன்னா 3 0 தான் கட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 305/100 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இது அடிக்கிறப்போ இதை வந்து நம்ம 5 டேபிள் அடிச்சிடலாம். ஸோ இதை நான் அடிக்கிறப்பவுமே வந்து 1/5 அடிச்சேன்னா இது 20ன்னு வரும். ஸோ வேறு ஏதாச்சும் இதை வந்து நம்ம 5 டேபிள் அடிக்கலாம். ஸோ 4 5 20, இது வந்து 6 5. ஸோ இங்கே வந்து 1. ஸோ இந்த 4 வந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா 1 4 is 4. ஸோ இங்கே வந்து 2 4 8, இந்த 2க்கு இந்த 2 கட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து சிஐ மைனஸ் எஸ்ஐ, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிற, அதாவது ஃபார்முலா இல்லாமல் யூஸ் பண்ண போகிற சம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா டேரெக்டாக பண்ணியிருப்போம். இப்போ தான் நம்ம ஃபார்முலா இல்லாமல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மைனஸ், அதாவது பிஃபோரில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நம்ம வந்து பண்ண போகிறது ஃபார்முலா இல்லாமல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆக்சுவலாக நிறையா மெத்தட்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற பார்த்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் மெத்தட். மோஸ்ட்லி இந்த மாதிரி 4% குட்டியாக வருதுன்னா, அதாவது 10ன்னு வந்தால் மட்டும் ரேஷியோ மெத்தடுங்க, இல்லாட்டி குட்டியாக இருக்கிறப்போ எடுங்க. ஸோ அது இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் மெத்தட்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 4/100, இங்கே 2, ஸோ இங்கே வந்து 50ன்னு வரும். ஸோ இது அடிக்கிறப்போ 1/25ன்னு வரும். ஸோ கம்மியாகுது, அதாவது 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறனால இது கம்மியாகுது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சிருங்க. ஸோ அப்போ 24/20, ஏதாவது 24/25 தான் இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு வருஷத்துக்கு. ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து 6 வந்து எப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா, சரி என்ன வந்து எப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா 24/25 மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் ரொம்பலாம் லாஜிக்காக வச்சுக்கோன்னா, ஸோ அந்த 70,000 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 70,000 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 24/25 இன்ட்டு 24/25ன்னு போடுங்க. ஏன் இந்த 24/25 நான் வந்து போடுறேன் அப்படின்னா 2 வருஷம் அப்படிங்கிறனால நான் இதை வந்து போடுறேன். சரியா? இப்போ வந்து ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அடிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 1 5, இது வந்து 5 5 25, இது வந்து 1 5 5, இங்கே வந்து 2 வரும். 4 5 20, 1 2 3, அப்போ 3 0 வரும். ஸோ திரும்ப அதே மாதிரி 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 5 10, ஸோ மீதி ஒரு 4 இருக்கும், 8 5. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்கும், அந்த 2 0 நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் இதை அடிக்கிறப்போ வந்து 5 5 25, மீதி ஒரு 3 இருக்கும், 6 0ன்னு வரும். ஸோ அடுத்து இதை அடிக்கிறப்போ வந்து 1 5 is 5. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் 1 5 is 5, மீதி 1 இருக்கும், 2. அப்போ 1 1 2ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஆக்சுவலாக வந்து இது பெரிய நம்பராக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை விட நம்ம நார்மலாக ஃபார்முலா போட்டால் இதை விட பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 24/25 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16, ஸோ வந்து 8 9, ஸோ 8 4
6 9 9 அதாவது இங்கே வந்து 9 8 8 16 இங்கே ஒரு 17 ஸோ 5 அப்போ இது ரெண்டே நான் பெருக்கிட்டேன் 576ன்னு வருது இன்ட்டு 1112 போட்டால் ஆன்சரு ஸோ 576 112 இது கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஸோ ஏன்னா ஆன்சர் கொஞ்சம் பெரிய வேல்யூவில் தான் வரப்போகுது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 7 2 14 இங்கே ஒரு ஒன்றுக்கு 15 ஸோ அதுக்கப்புறம் 5 2 10 மேலே ஒன்று இருக்கு 1 அப்போ 6 7 5 6 7 5 ஸோ 2 11 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 2 இது ஒரு 9 9 6 15 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 ஸோ 7 14 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 64,512 அப்படிங்கிறத வந்து இது அக்யூரேட்டான ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சரு ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கனாலும் பார்த்துக்கலாம் இது ஒரு கரெக்டான ஆன்சர் ஸோ அதனால் இது நம்ம ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணல ஸோ அடுத்த சம் வருவோம் இதுவும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக 4%ங்கிறனால தான் நான் பெர்சன்டேஜ் போடுறேன் அது இல்லாட்டி ரேஷியோ மெத்தடில் கூட போடுறேன் 4%க்கு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் இங்கே பாருங்கள் 4% எண் வந்து 2 வருஷம் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக அகோன்லாம் கொடுக்கல அகோன் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து 2 வருஷம் தாண்டி போதுன்னு அர்த்தம் இல்லை அது இப்போ இனிமேல் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ அடித்த மாதிரி 1 அதாவது அந்த 4% வந்து எனக்கு 1/25 வரும் ஏன்னா நீங்கள் இதாக தான் பண்ணியிருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 24/25 ஏன் வந்துச்சு அப்படின்னா இங்கே மேலே வந்து 2 இயர்ஸ் அகௌண்ட் கொடுத்துருங்க இங்கே ஒன்றுமே கொடுக்கல ஸோ அப்போ வந்து ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போ 24க்கு அப்புறம் ஸோ ஆக்சுவலாக 1 இருந்துச்சா ஸோ அப்போ 26/25 வரும் ஸோ இதுதான் ஸோ அப்போ எத்தனை வருஷம் 2 வருஷத்துக்கு இதே மாதிரி பண்ணணும் 26/25 26/25 இன்ட்டு 7500 அப்படின்னு போட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ மாதிரி 5 5 25 இங்கே வந்து 1 5 is 5 இங்கே 5 5 25 2 0 ஸோ அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக நான் ஏன் இந்த 5 அடிக்காமல் இங்கே கொண்டு போகிறேன்னா இது பெரிய நம்பரே குட்டி ஆக்கிட்டு நம்மளுக்கு வேலை மிச்சம் அதனால தான் ஸோ இப்போ வந்து 3 5 15 ஸோ 2 0 ஸோ இது அடிக்கிறப்போ வந்து 1 5 is 5 6 5 30 ஸோ இது அடிக்கிறப்போ எனக்கு எவ்வளோ வரும் இங்கே வந்து 12 வருமா 1 5 is 5 இங்கே ஒரு 1 12 ஓகேவா இப்போ என்ன வரும் 12 × 26 × 26 இதை வந்து நீ மல்டிப்ளை பண்ணினா ஆன்சரு ஸோ 26 × 26 ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் 6 6 36 6 2 12 இது 1 3 அப்போ 15 6 2 12 2 2 4 இங்கே ஒரு 1 இருக்குது அப்போ 6 7 6 அப்போ இது ரெண்டே பண்ணுறப்போ 676 இன்ட்டு 12 பண்ணுறதுனா ஆன்சரு ஸோ 676 இன்ட்டு 12 ஸோ அப்போ எவ்வளோ வரும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 2 12 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 2 14 இங்கே ஒரு மேலே ஒன்று இருக்குது 3 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 2 12 ஸோ 13 6 7 6 2 11 ஸோ ஆல்ரெடி 10 இங்கே ஒரு 1 ஸோ 11 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸோ 8 ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8112 அப்படின்னு சொல்லிட்டு வருது நான் ஆல்ரெடி சொன்னேன் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட இது கூடுது அப்படின்னா கண்டிப்பாக இது அமௌண்ட்டு ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8112 வந்திருக்கு ஆனால் அவங்க கேட்குறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சிஐ கிடச்சிருமா ஸோ அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ வரும் ஸோ 7500 நமக்கு வந்து 8112 வந்திருக்கா ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 2 கழிக்கணும்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இங்கே 1 கழிக்க முடியாதுங்கிறனால இங்கேருந்து நம்ம கடன் வாங்குறப்போ இங்கே 10000 ஸோ இங்கே 7000 ஸோ அப்போ 11லேருந்து அப்படியே தான் 11 தான் வரும் ஸோ ஆக்சுவலாக அந்த 1 இங்கே போட்டேன் ஸோ இங்கே நம்ம பாரோ பார்க்குறப்போ ஸோ இங்கே வந்து 11 இருக்கும் 11ல் 5 கழிச்சா எவ்வளவு 6ன்னு வரும் ஸோ 7லேருந்து 7 கழிச்சிடலாம் அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 612 இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சரு சும்மா பேசிக்கான ஒரு கணக்காக கொண்டு வந்தேன் ஸோ இது வந்து சிஏ கேட்குற மாதிரி ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பெர்சன்டேஜ் மெத்தடில் பார்த்தோன்னா ரேஷியோவில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அதுக்காக ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல அதாவது 10% கொடுத்தா மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அது விருப்பப்படி போட்டுக்கோங்க ஆனால் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ மெத்தட் வந்து இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்தாங்கன்னா மட்டும் பண்ணலான்னு வச்சுருக்கேன் ஸோ இப்போ 10லேருந்து 11 ஆகுது ஸோ 10லேருந்து 11 ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அதனால் போட்டேன் ஸோ இது 100 ஸோ 121 இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 21 இதுலேருந்து பார்க்குறோம் 100 ஸோ 10000 இருக்கா ஸோ அதில் வேல்யூ போட்டுடலாமா ஸோ 10000 போட்டாச்சா இங்கே 2 0க்கு 2 0 கட்டு ஸோ அப்போ எவ்வளோ வரும் 2100 ஆல்ரெடி இந்த கணக்கு நம்ம போட்டிருப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த 2100ங்கிறது என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு புரியுதா உங்களுக்கு ஸோ அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இதையும் பிரின்சிபலையும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ 2100ங்கிறது நமக்கு எவ்வளோ வரும் 12100 வரும் ஏன்னா இந்த 10000 இங்கேயும் கொடுத்துருப்போம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இருந்தாலும் நம்ம திரும்ப பார்க்குறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம் ஸோ அது வந்து ரேட் வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்படி இருக்கிறப்போ இதோட சிஐ கேட்குறாங்க இதோட அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் ஆனால் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது என்னன்னா இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லனா சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ங்கிறப்போ மைனஸ் பண்ணும் இது ரேட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷத்துக்கு வட்டி போடுறப்போ வட்டினாலே நம்மளுக்கு கூட தான் கொடுக்கும் அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து 15000 அப்படிங்கிறத போட்டுருவோம் போட்டுட்டு இந்த இடத்துல 100
இன்ட்டு 100 ஸோ இன்ட்டு 100ன்னு போட்டுருவோம். ஸோ ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா 15%னோடனே 85ன்னு போட்டுருவாங்க. ஆக்சுவலாக ரேட்னா லாபம், நல்ல லாபம் தான் நம்ம கொடுக்கும் கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும். அப்போ 115ன்னு சொல்லி 100 கூட கூட்டணும். சரி, இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பே வந்து மைனஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இந்த 0க்கு இந்த 0 கட்டு, இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ரவுண்டாக இல்லாமல் ஃபைட முடிகிற மாதிரி இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு அடிச்சிடறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 5 10, 3 5 15. ஓகேவா, ஸோ வேறு ஏதாச்சும் அடிக்கலாமா, இதை வச்சு அடிக்கலாம். ஸோ இதுவும் நான் 5 டேபிள் அடிக்கேன். 2 5 10, ஸோ இங்கே வந்து 5 5 15. வேறு ஏதாச்சும் அடிக்காமல் இது வந்து 1 5 5, 3 5 3 4 12. ஓகேவா, இப்போ என்னெல்லாம் இருக்குது 15 இன்ட்டு 20 23 இன்ட்டு 3 இன்ட்டு 25. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணலையா. ஸோ 15 இன்ட்டு 23, 5 3 15. ஸோ 3 4 10, ஸோ 4 2 அடுத்து 3 இருக்கும், அந்த 1 இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 5 4 3, இங்கே வந்து 345ன்னு வருது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக பண்ணுறப்போ 75 தான் வரும். சரியா, இப்போ 345 75ஆல் பெருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25, 4 5 20 22. ஸோ அப்போ 3 5 15 17, 7 5 35. ஸோ 7 4 28 31. ஸோ அதே மாதிரி 7 3 21, 21ஓட இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம 21ஓட ஒரு 3 போட்டோம் அப்படின்னா 24 வருமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 7 8 5, ஸோ 2. ஸோ 2 5 8 7 5. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போயே சொல்லிட்டேன், இது வந்து அமௌண்ட்டு. ஸோ இதை நமக்கு சம்டைம்ஸ் சிஐ கேட்குறாங்க, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்கே அமௌண்ட் இன் சிஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் அமௌண்ட்டு கேட்காம ஸோ உங்ககிட்ட வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது நீங்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறோம். ஸோ அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த டாபிக், அதாவது இந்த கொஸ்டின் பர்டிகுலர் நான் யூடியூப்லேயும் சேர்ந்தேன், நிறைய இடத்துல தேனேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க, நான் சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து இயர்ஸில் தான் கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ வருஷத்தில் வரும் இல்லை எவ்வளோ மாதத்தில் வரும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் இருக்கா, ஸோ இந்த பர்சன்டேஜை ஹாஃபில் கொடுத்தாலே அதை வந்து நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு தான் 8%, அப்போ 6 மாதத்துக்கு இதில் பாதி தான் இருக்கும். ஸோ அப்போ 4% தான் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக அதான் இந்த மெத்தட் இப்போ தான் பார்ப்பீங்க, அதனால் கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ 4% அப்படிங்கிறது தான் இங்கே நான் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதாவது நான் சொல்ல வரது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுலேருந்து ஃபஸ்ட்டு இதை கழிங்க. ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பாருங்கள். 4576லேருந்து ஸோ 4400 கழிக்கிறீங்க அப்படின்னா 6 7 ஸோ 1 ஸோ 176ன்னு வரும். ஸோ இதில் ஃபார்முலா, அதாவது ஃபார்முலாவில் ரேஷியோ மெத்தடில் போகிற மாதிரி தான். ஸோ 176, ஸோ அந்த 4400 இங்கே போட்டுக்கோங்க, இன்ட்டு 100ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிடுச்சு அப்படின்னா இது 2 8 2 16, 8 2 16, ஸோ 11 44. ஸோ அடிக்கிறப்போ 4ன்னு வரும். ஸோ இப்போ 4%. ஸோ வெரிஃபிகேஷன் 1 வந்து கரெக்டு, ஸோ வெரிஃபிகேஷன் 2வும் கரெக்டு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா 4% வந்தது தான் இங்கே 4% வந்துருக்கு. அப்போ எனக்கு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 months. அதாவது புரியலை அப்படின்னா நல்லா பாருங்கள், 4 மாதம், அதாவது வந்து 8 மாதம் அப்படிங்கிறது எனக்கு 1 month 1 year. ஸோ 4 மாதம் அப்படிங்கிறது 6 மாதம் தான். ஸோ அது 4%ங்கிறது. ஸோ இங்கே எனக்கு ஈக்குவலாக வந்தனால ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ எனக்கு புரியலை அப்படின்னா இங்கே எனக்கு 4ன்னு வருது, இங்கே 8ன்னு வருதுன்னா அப்போ 4 மாதத்து, அதாவது 4ங்கிறது தான் எனக்கு 6 மாதம். அப்போ இங்கே அப்படியே கூட வருதுல்ல. ஸோ அப்போ இது 1 வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வர்றதோட இது எக்ஸ்ட்ராவாக தான் வரும், டபுளாக தான் வரும். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்த சம் பார்க்கலாம். இது ஆர்ஆர்பியில் கேட்ட அதே சம் தான். ஸோ அடுத்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10%ல் பாதி எவ்வளவு 5%. இதுதான் எனக்கு 6 months அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, 10%ங்கிறது எனக்கு வந்து 1 year அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்துக்கோங்க, வெரிஃபிகேஷன் 1. அதாவது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறது. இது வந்து நீங்கள் எங்கேயும் செக் பண்ணி எங்கேயும் தேடி இருக்க மாட்டீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 4851லேருந்து 4400 சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 5 ஸோ 4 ஸோ 451 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் வந்து அந்த கீழே பேஸ் வேல்யூ 4400 தான் வரும், இன்ட்டு 100. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 கட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ எப்பயும் போல் அதாவது வந்து 2 டேபிள் அடிப்போம். ஸோ 2 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டில் வரும். ஸோ 2 2 4,
ஸோ மீதி ஒரு 1 இருக்குது, இங்கே வந்து 5 வரும். ஸோ அது போக ஒரு பாயிண்ட்டில் நமக்கு என்ன போவோம் அப்படின்னா ஒரு 1 வரனால இங்கே 5ன்னு வரும். அதாவது 225.5ன்னு வரும். இது இன்னும் அடிக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 டேபிள் அடிப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 112 அதாவது 1:1 இங்கே வந்து 2 4. ஸோ மீதி ஒரு 1 இருக்குது, இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக புள்ளி இருக்கனால நம்ம தாண்டி போக வேண்டாம். ஸோ அதனால் அதாவது அந்த புள்ளியை வச்சுட்டு அடுத்து தாண்டி போவோம். 7 14. ஸோ மீதி ஒரு 1 இருக்கா. ஸோ அங்கே நான் 5 சேர்த்துக்கிட்டேன்னா என்ன வருது. ஸோ 112.75/11 இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் ஸ்டெப் வரும். நான் வந்து உங்களை தனியாக எழுதி காட்டுறேன் புரியணுங்கிறக்காக. ஸோ 111 is 11. ஸோ ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வருதுல உங்களுக்கு வந்து 111 is 11, 10 11s 110. அப்போ 10 11s 110. மீதி எவ்வளோ இருக்குது, 2 இருக்கா. ஸோ அந்த புள்ளிக்கு அடுத்து இந்த 2 போட்டு விட்ருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 11s 22, மீதி ஒரு 5 இருக்குது, 5 11s 55. நான் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன், 10.25. ஸோ அதாவது வெரிஃபிகேஷன் 2 ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் வந்தாலும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு டபுளாக தானே வரணும். ஸோ அப்போ இந்த 10 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் எனக்கு என்ன வந்துச்சு, 5னா 6ன்னு வந்துச்சு. ஆக்சுவலாக 5 வரல. அப்போ 6 மாதம் வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ 10 வந்திருக்கு. அப்போ 10 மாதத்துக்கு 1 வருஷம்னு பார்த்துமா. ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு 1 மாதம்னா ஸோ ஆன்சர் வந்து 1 இயர். இதுதான் ஆன்சர். இல்லை அப்படின்னா 12 மந்த்தாக இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது வந்து நான் கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதை வந்து உடனே நீங்கள் 4% வந்தாலே 6 மாதம் எடுக்காதீங்க. ஸோ அப்போ 8% வந்தாலே 4 மாதம் தான். அப்போ 4% எடுத்து 6 மாதம் எடுக்காதீங்க. கண்டிப்பாக தப்பு. இது நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறப்போ 4 வருது, இது வெரிஃபை பண்ணுறப்போ 4 வரதால 6 மந்த்ஸு. ஸோ இது வெரிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு கூடுது. ஸோ அதனால் வந்து இதாகும். ஆனால் நீங்கள் எடுக்கிறப்போ 10 வந்து 5ன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆஃப் வெளியில் தான் வருது. ஸோ அதனால தான். ஸோ ஓவரால் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக முடிச்சிட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்ஆர்பின்னு இல்லை, மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா இதுலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அப்கமிங் இது மாதிரி எல்லா இதுவுமே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.